ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு Note 9 மொபைல் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொரியர் பண்ணியிருந்தார். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட்டாக இருக்குது அப்படி சொல்லி அனுப்பிச்சிருந்தார். ஸோ வந்து என்ன கண்டிஷனில் இந்த கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷீல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. லக்கி ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, டன். ஸோ வந்து ஷீல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிபியில் எதுவும் கை வைக்கல. பட் ஆனால் யூஎஃப்எஸ் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து ரிமூவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ரீபால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துக்கலாம். போர்டுடைய மற்ற செக்ஷன்ஸையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு மதர் போர்டு வந்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து அதோடைய எல்லா செக்ஷனையும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து தரோவாக செக் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வேறு ஏதாவது நம்ம பெருசாக மிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்ததுல எனக்கு வந்து வேறு எங்கேயும் வந்து மேஜராக பிரச்சனையாக தெரியல. பட் ஆனால் வந்து 2 இடத்துல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று விபிடி ஏபிஏ செக்ஷனில், விபிஐ ஏபிடி செக்ஷனில், அடுத்து வந்து யூஎஃப்எஸில். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒர்க் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து யூஎஃப்எஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நான் 6 போர்ட் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். 0.1 ஆம்ப்ஸில் வந்து ஏறிச்சு. ஒரு வாட்டி நான் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் வந்து டிடெக்ட் ஆகுதா, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அதை போர்ட் ஷோ ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, சூப்பர். அதாவது குவால்காம் ஹெச்எஸ் யூஎஸ்பின்னு சொல்லி எடுக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் செக்ஷன் வந்து கிளியராக இருக்குது, எதுவும் வந்து ஷார்ட் இல்லை அப்படி சொல்லி அர்த்தம். எய்தர் சிபியூ வழியாக கூட இது இஷ்யூ இருக்கலாம், போட்டு எடுக்கிற இஷ்யூ இருக்கலாம். அதே மாதிரி யூஎஃப்எஸ் வழியாக கூட இஷ்யூ இருக்கலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து யூஎம்டி இருக்குது. யூஎம்டியோட QC ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீட் இன்ஃபோ வந்து கொடுக்க போகிறோம். ரீட் இன்ஃபோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மொபைல் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு வந்து ரீட் ஆகி வந்து கொடுத்துரும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, இன்கேஸ் ஏதாவது வந்து ஸ்டோரேஜில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் டிடெக்ஷன் வந்து ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் ஷேக்கிங் சீக்வன்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ், 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஓகே, ஓகே, டன். ஸோ வந்து ஸ்டோரேஜ் டிடெக்ஷன் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து யூஎஃப்எஸ்ல வந்து ஒர்க் பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன் சிபியூல ஒர்க் பண்ணல அப்படின்னா, ஏன்னா வந்து இது ஆல்ரெடி வந்து இங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்ட வச்சுட்டு இங்கேருந்து வந்து தொடங்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து 861 DW+ வந்து யூஸ் பண்றேன். டெம்பரேச்சர் வந்து 320, ஏர் வந்து 45 வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஎஃப்எஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளோட க்ளீன் பண்ணிக்கலாம். யூவி மாஸ்கிங்லாம் பண்ணி வச்சிருக்கிறது வந்து லைட்டா வந்து தெரியுது. பட்டு அ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபுல்லா கிளியரா தரோவா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆமா, யூவி மாஸ்கிங் பண்ணியிருக்காங்க. பட் பேசிக்கலா அது ஒரே ட்ராக் தான். யூவி மாஸ்கிங் பண்ணியிருக்க தேவையில்ல. நோ இஷ்யூஸ், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. மத்த செக்ஷன் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். ஆனா ஃப்ளாட்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓகே, டன். வேற எங்கேயும் வந்து எந்த டேமேஜும் இல்ல. ஜஸ்ட் அங்கே மட்டும் தான் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து சைட்ல வந்து க்ளூ கொஞ்சம் அப்படியே இருக்கிறது நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து யூஎஃப்எஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஐபி போட்டு கிளீன் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. நான் இங்க ரீபால் பண்ண போறதில்ல இப்போ. ஏன்னா வந்து உடைய யூஎஃப்எஸ் அடாப்டர்ல வந்து டைரக்ட்டா ரீபால் பண்ணாமலே வந்து நம்ம யூஎஃப்எஸ் வந்து போட்டுட்டு அப்படியே டிடெக்ட் பண்ணலாம். பெர்ஃபெக்ட்டா டிடெக்ட் ஆகும். இஎம்எம்சி அடாப்டர் மாதிரி இருக்காது. ரொம்ப வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும். ஓகே. ஸோ வந்து ஒரு வாட்டி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆஹா! ஸோ இப்போ இங்க என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த டெக்னீஷியன் வந்து அளவுக்கு அதிகமா ஹீட் பண்ணியிருக்கிறது வந்து கிளியரா வந்து தெரியுது இந்த யூஎஃப்எஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, கொப்பளம் கொப்பளம் மாதிரி வந்திருக்கு யூஎஃப்எஸ் சிப்ல. ஸோ இது வந்து ஓவர் ஹீட்டிங்க்கு உண்டான அறிகுறி தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காட்டுறேன். இது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் ஹீட்டிங் பண்றதுனால தான் இந்த மாதிரி பபிளிங் வந்து ஆயிருக்கு ஐசிக்கு உள்ள. ஸோ மேபி இது ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட் கூட ஆயி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு வாட்டி ஜென்ரலா வந்து பார்த்துக்கிறேன். இதுலயும் வந்து யூவி மாஸ்கிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராக் எக்ஸ்போஸ் ஆகுறது, ட்ராக் வந்து வெளிய வர்றது, தெரியறது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலா இந்த சேம் ட்ராக்ல இப்ப இங்க பார்க்கலாம் நீங்க. சேம் ட்ராக்ல இருக்கிற
2 பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம வந்து யூவி மாஸ்கிங் வந்து பண்ண தேவையில்ல. யூவி மாஸ்கிங் பண்ணோம் அப்டின்னா, பிரச்சனைய தான் உருவாக்குமே தவிர, அது வந்து சொல்யூஷன் குடுக்காது. அ முடிஞ்ச அளவுக்கு அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது ஆயிடுச்சு அப்டின்னா, ஒண்ணும் இஷ்யூ இல்ல. அப்படியே விட்டுருங்க. அதுக்கு நீங்க தனியா யூவி மாஸ்கிங் பண்ணீங்க அப்டின்னா, அது எனக்கு நான் என்னுடைய பெர்சனலா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அது இன்னும் இஷ்யூ தான் கிரியேட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப என்ன பண்ணலாம், நம்ம யுஎஃப்எஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ யுஎஃப்எஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். யுஎஃப்எஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யுஎஃப்ஐயும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். யுஎஃப்எஸ் மாடியூலும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. யுஎஃப்எஸ் மாடியூல் டிடெக்ட் ஆகல. ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணலாம். ரீகனெக்ட் பண்ணிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஓகே டன். டிடெக்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஓகே. சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நாம வந்து ஐடென்டிஃபை யுஎஃப்எஸ் வந்து குடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஐடென்டிஃபை யுஎஃப்எஸ் குடுத்து, யுஎஃப்எஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகுதா அப்டி சொல்லி வந்து நாம பார்த்துக்க போறோம். ஓகே. சூப்பர் கைஸ். யுஎஃப்எஸ் வந்து பிரச்சனை இல்ல. கிளியரா இருக்கு. ஆ இதோடைய ஃபைல் மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அ நமக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டா வந்து ஆப்ஷன் இது. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம். மாடல் வந்து நோட் 9 லைம் இது. ஓகே. நோட் லைனு. ஸோ இதுலயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து காட்டிடுச்சு. அ ஓகே. ரீநேம் பண்ணிக்கிறேன். நோட் 9 அப்படி சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. டன். சேவ். ஓகே. சூப்பர். ஸோ வந்து இப்போ வந்து யுஎஃப்எஸ் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகுது. எல்லா பார்ட்டிஷனும் வந்து இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. எல்லா லாஜிக்கல் யூனிட்ஸும் வந்து இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, யுஎஃப்எஸ் பார்ட் வரைக்கும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்டி சொல்லி தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா இது யுஎஃப்எஸ்ன்னு சொல்றத விட யுஎம்சிபி அதாவது யுனிவர்சல் மல்டிபிள் சிப் பேக்கேஜ். ஸோ இதுல வந்து 1 யுஎஃப்எஸும் இருக்கு. 2 வந்து ரேமும் இருக்கு. 2ம் கம்பைன் பண்ணி தான் வந்து இது வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே டன். சூப்பர். எல்லா பார்ட்டிஷன்ஸும் வந்து பெர்ஃபெக்ட்டா லிஸ்ட் ஆயிருக்கிறது வந்து இங்க கிளியரா தெரியுது. அப்புறம் வந்து நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னன்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்துருச்சு டேட்டா ரிகவரி நம்ம டைரக்ட்டா பண்ணிரலாமே அப்டி சொல்லிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிசேபிள் ஆயிருக்கு. அதாவது நமக்கு வந்து காட்டவே இல்ல. எக்ஸ்ப்ளோர் அப்டின்ற ஆப்ஷன் வந்து காட்டவே இல்ல. காரணம் என்னன்னா, இது என்கிரிப்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே டன். ஸோ வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, நானு கிளீன் பண்ணிக்க போறேன். கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து போர்ட்ல போட்டுட்டு செக் பண்ணலாம். என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்குது அப்டின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப வந்து நான் சாஃப்ட்டா வந்து பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? காரணம் என்னன்னா, இது ஆல்ரெடி வந்து ஓவரா வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து ஹார்ஷா பண்ற மாரி தெரிஞ்சாலும், நான் வந்து ரொம்ப வந்து ஆ நார்மலாவே நான் கொஞ்சம் சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்ணுவேன். பட் அத விட ரொம்ப கொஞ்சம் டெலிகேட்டா வந்து சாஃப்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா, புதுசா நான் எதுவும் வந்து ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டு ஆல்ரெடி பபிளிங் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுலலாம் கொஞ்சம் லைட்டா பிரஷர் விழுந்துச்சுனாலே, அது வந்து பிஞ்சிட்டு வந்துரும். ஸோ, கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு, ஆ ஒரு வாட்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, புதுசா வந்து எதுவும் வந்து கீறி விடல. அதே வந்து பழைசு மட்டும் அந்த பபிளிங்கா இருக்கிறது, அது ஒண்ணும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? ஒரே நிமிஷம். நான் ஜஸ்ட் வந்து வேற ஃபுல்லாவே வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் கிளீன் பண்ணதுக்கப்புறம் வேற ஏதோ புதுசா வந்து ப்ராப்ளம் இருக்கா? அப்படி சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ம். ஓகே. இதுவும் 2ம் சேம் ட்ராக் தான். ஆல்ரெடி க்யூவி பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்தது தான். நாம எதுவும் பண்ணல. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பபிளிங் ஆயி வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ, இது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ப்ளோயரு, அந்த நல்ல ப்ளோயர் வாங்குறது மட்டும் இல்லாம, அது எந்த அ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றதையும் வந்து நாம வந்து பார்க்கணும். இப்ப இங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஒரே பேட் தான். ஸோ அளவுக்கு அதிகமா ஹீட் ஆகும்போது, இந்த மாதிரி அந்த லெட் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஓவரா அதாவது ஹீட் ஆயி வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ அந்த ஹீட்டுன்றது ரொம்ப வந்து லிமிட்டடா வச்சுக்கணும் நாம. இங்கேயும் வந்து யூவி க்ளோ வந்து போட்டிருக்காங்க. மாஸ்கிங் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆ ஓகே சூப்பர். இங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரே ட்ராக் தான். அப்புறம் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறது, அந்த பப்ளிங்கா இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் ட்ராக் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க.
ஓகேங்களா? அப்புறம் வந்து ஓகே டன். ஸோ வந்து ரீபாலிங் பண்ணிக்கலாம் நாம. கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறேன். கிளீன் பண்ணிட்டு ரீபாலிங் பண்ணிக்கலாம். ரீபாலிங் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து மதர் போர்ட்ல வந்து உட்கார வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சூப்பர். இதுக்கு நான் ஸ்டென்சில் வச்சுக்கிறேன். பிபிடி வந்து இங்க 183 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடி வந்து யூஸ் பண்றேன். நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் பிபிடி. பிபிடி அப்ளை பண்ணது சர்ஜிக்கல் பிளேடு யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போறேன். ஏன்னா வந்து அதான் எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா, ரொம்ப வந்து ஷார்ப்பா வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து பண்றீங்க அப்படின்னா 11 நம்பர் பிளேடு வாங்கிக்கோங்க. ஆ அதை யூஸ் பண்ணியே வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கையில வந்து எவ்வளோ டைட்டா முடியுமோ, அவ்வளோ பிரஷர் போட்டு பண்ண முடியுமோ, அத வந்து பிரஷர் பண்ணியிருக்கேன். ரைட் ஹேண்ட்ல தான் அப்ளை பண்றேன். என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு. ரைட் ஹேண்ட் மட்டும் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ரீபாலிங் இப்போ பாருங்க, நான் ட்வீசர்ல புடிச்சிட்டு தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு க்ரூஷியலான ஸ்டெப்பு. ஓகே. ஸோ ரீவால்விங் பண்றது 300 டிகிரி செல்சியஸ்ல ஏர் வந்து 35ல வச்சிருக்கேன். அதே குயிக் 861 DWல தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். பெர்ஃபெக்ட்டா வந்து ரீபால் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு ப்ராப்பரா ரீபால் ஆயிருக்கா அப்படின்றது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். காரணம் வந்து இது ஆல்ரெடி வந்து இந்த பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஒரு வாட்டி வந்து ஃபுல்லா வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. சேம் சைஸ் இருக்கு. ஈவனா சைஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா வந்து ரீபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மதர் போர்ட்ல அப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகே டன். ஓகே சாரி. மதர் போர்ட்ல வந்து கிளீன் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ அத வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி அந்த க்ளூ சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த க்ளூ எல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நாம வந்து ரொம்ப பெரும்பாலான டைம் என்ன பண்ணுவோம், அத நம்ம தான் ஐசி எடுத்துட்டோமே இது தேவையில்லன்னு சொல்லி விட்டுருவோம். பட் ஆனா என்னன்னா, அது ரீஃப்ளோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம லைட்டா ஷேக் பண்ணும்போது, ரீஃப்ளோ பண்ணும்போது, அது ப்ராப்பரா வந்து மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த க்ளூ எல்லாம் வந்து கிளீனா இருக்கணும். கிளீனா இருந்துச்சுனா தான் அது ப்ராப்பரா வந்து ஷேக் ஆகும். அந்த மூவ்மெண்ட் ஆகும். அப்படி இல்லன்னா அதுவும் வந்து பிரச்சனை குடுக்கும். ஒழுங்கா வந்து உட்காராது. ஸோ இதுவும் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஓகே டன். சூப்பர். ஓகே. ஸோ இந்த மாதிரி மடிச்சு வச்சோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு சேஃபு. மதர் போர்ட்ல வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது. சால்டரிங் வந்து 312 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டெம்பரேச்சர் வந்து ஆ 320 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே டெம்பரேச்சர் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் வந்து ஆம்டெக் 559 ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே டன். ஆம், ஓகே. இங்க மட்டும் கொஞ்சம் பிபிடி இருக்கு. அதுவும் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அ ஸோ ஏன் இது வந்து இவ்வளோ முக்கியமானா, கண்டிப்பா முக்கியம். ஸோ இந்த மாரி நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அப்புறம் வந்து அது பிரச்சனை குடைச்சல் குடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்கு. ஸோ சான்ஸ் எடுக்காம முதல்லயே நாம வந்து என்ன பண்றோம், கிளீனா வந்து தொடச்சுக்கிறோம். ஓகேங்களா? அத கிளீனா வந்து கிளீன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஃபைனலா ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு, ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு, அ அ கொஞ்சம் வந்து சைட்ல சிபி வந்து கவர் பண்ணிறலாம். இங்க ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு, அ யுஎஃப்எஸ்ஸ வந்து வச்சுடுறேன். அதோடைய பேஸ்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட வந்து பெர்ஃபெக்ட்டா என்னால வந்து வச்சுடுறேன். வச்சுட்டு வந்து அ உட்கார வைக்கிறது வந்து நான் இங்க வந்து 300 டிகிரி செல்சியஸ் ஏர் வந்து 35 யூஸ் பண்றேன். இது வந்து நாம போட்ட பிபிடி அதாவது நம்ம 183 டிகிரி செல்சியஸ் பிபிடி போட்டோம் அப்படின்றதுனால இதுவே வந்து மோர் தென் எனஃப். ஸோ நம்ம இதை விட அதிகமா போக வந்து அவசியம் இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, ஒழுங்கா ப்ராப்பரா ரீஃப்ளோ ஆகல அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, தாராளமா இன்னும் ஒரு 20 ஆர் 30 டிகிரி செல்சியஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அப் டூ 350 கூட வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? சூப்பர். உட்கார வச்சாச்சு. ஆ ஓகே ஃபைன். இப்போ வந்து இது உட்கார வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தேன்னா, சுத்தமா வந்து ஃபோன் ஆன் ஆகல. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க சில கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. அது என்னென்ன கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிமேட்டிக் டயகிராம் ஓப்பன் பண்ணி நான் வந்து காட்டிக்கிறேன். ஓகேங்களா? ஆ ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு நான் அத செக் பண்ணதெல்லாம் கேமரால வந்து காட்டல. ஆஃப் கேமரால பண்ணேன். ஆ ஓகே டன். ஸோ வந்து இப்போ நான் இதோடைய ஸ்கிமேட்டிக் டயகிராம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, 2042 அந்த கெப்பாசிட்டர் வந்து எனக்கு வந்து ஷார்ட் காட்டுது. ஓகேங்களா? இது எந்த கெப்பாசிட்டர் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது டைரக்ட்டா வந்து
எல்பிடிடிஆருக்கு போறது. அதாவது ரேமுக்கு போறது. நாம வந்து செக் பண்ணோம் இல்லையா? யூஎஃப்எஸ் செக் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது கரெக்ட்டா டிடெக்ட் ஆச்சு காட்டுச்சு. பட் ஆக்சுவலா வந்து அதுல நான் என்ன சொன்னேன், அது யூஎஃப்எஸ் மட்டும் இல்ல ரேமும் சேர்ந்து இருக்கு அப்படி சொன்னேன். ஸோ இவங்க ஓவரா ஹீட் பண்ணதுனால ரேம் வந்து இன்டர்னலா ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது எல்பிடிடிஆர் அப்படின்னா ரேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வந்து இது இன்டர்னலா ஷார்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்ல. இதோ இந்த கெப்பாசிட்டரு ஆ இந்த இந்த பக்கத்துல இருக்கிற இந்த லைன்ல இருக்கிற எல்லா கெப்பாசிட்டர்ஸும் வந்து எனக்கு ஷார்ட் காட்டுது. ஸோ வந்து ஓவரா ஹீட் பண்றதுனால நமக்கு வந்து ஷார்ட் ஆகறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இதோடைய அப்டேட் வந்து முடிஞ்சா நான் ஃபியூச்சர்ல தரேன். இந்த வீடியோல அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பாய் காய்ஸ்.